ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 1983 நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 1983 ஜூலை 22 ஏர் கனடா ஃப்ளைட் 143 டொரண்டோவிலேருந்து எட்மான்டலுக்கு போகுது. அங்கே போய் மெயின்டெனன்ஸ் செக் ஃபுல்லாக பண்ணுது. ஏன்னா மறுநாள்லேருந்து இந்த ஃப்ளைட் ரெகுலர் பேசஞ்சர் ஃப்ளைட்டாக மாறுது. ஜூலை 23, 1983 அன்னைக்கு எட்மான்டல்லேருந்து மான்ட்ரியல் வருது. இந்த ஃப்ளைட் வந்து போரிங் 767 மாடலை சேர்ந்தது. இந்த ஃப்ளைட் மறுநாள், அதாவது 23 ஜூலை 1983 மான்ட்ரியல்லேருந்து எட்மான்ட்ரியலுக்கு போக தயாராக இருக்குது. இந்த ஃப்ளைட்டில் 61 பேசஞ்சர்ஸ் பயணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த ஃப்ளைட்டோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ளைட் மற்ற இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ளைட்டெல்லாம் விட ரொம்ப அட்வான்ஸ்டு மாடல். இன்ஜின் ரொம்ப ஸ்பீடு அதிகம். இந்த ஃப்ளைட்டும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் மான்ட்ரியல்லேருந்து எட்மான்டன் போகிறதுக்காக கிளம்புது. இந்த ஃப்ளைட் வானத்தில் பறக்கவும் ஆரம்பிக்குது. கரெக்டாக எட்மான்டன் போகிறதுக்கு பாதி டிஸ்டன்ஸ் வரும்போது இந்த ஃப்ளைட்டோட பைலட் ரூமில் ஒரு அலார்ம் சவுண்டு கேட்குது. இதை கேட்டு பைலட்டுக்கும் ஃபஸ்ட் ஆஃபீஸருக்கும் எதனால இந்த அலார்ம் சவுண்டு கேட்குதுன்னு தெரியாமல் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பைலட் என்ன சொல்கிறாருன்னா, ஏர் வந்து ரொம்ப அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகிறதுனால கூட இந்த மாதிரி அலார்ம் சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லி அந்த அலார்ம் சவுண்டை ஆஃப் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி அந்த அலார்ம் சவுண்ட் இன்னும் பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்டு எதனால இந்த அலார்ம் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஃப்ளைட்டோட லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இன்ஜின் டெத்தாக போகுதுன்றது அலார்மும் வர ஆரம்பிக்குது. இதை கேட்டு என்ன காரணம், புது ஃப்ளைட் இவ்வளோ நேற்று தான் மெயின்டெனன்ஸ் செக் முடிஞ்சு வந்த ஃப்ளைட் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஸ்பார்க் ஆகுது. அது என்னென்னா, இதுக்கு முன்னாடி இவங்க போட்டுட்டு இருந்த பழைய விமானங்களுக்கு போட்ட ஃபியூலோட யூனிட்ஸ் வந்து எவ்வளோனா பார்பலியன் இம்பெலர் யூனிட்ஸ் முறையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் புதுசாக வந்திருக்கக்கூடிய போரிங் 767 ஃப்ளைட்டோட ஃபியூல் யூனிட் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னா, குளோரியஸ் மெட்ரிக் சிஸ்டத்தின் அடிப்படையில் தான் ஃபில் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க பழைய அளவீடான பார்பலியன் இம்பெலர் யூனிட்ஸ் அடிப்படையில் ஃபியூல் ஃபில் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, பார்பலியன் இம்பெலர் யூனிட் வந்து பாண்ட்ஸ் அடிப்படையிலையும், குளோரியஸ் மெட்ரிக் சிஸ்டம் வந்து கேஜிஸ் அடிப்படையிலையும் கணக்கிடப்படுறது தான். இந்த கேஜிஸ்க்கும் பாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஒரு பாண்ட் ஆஃப் கேஜிக்கு சமம். அப்படின்னா இந்த ஃபியூல் வந்து போரிங் 767 ஃபில் பண்ணியிருக்க வேண்டியது 22,300 கிலோகிராம்ஸ். ஆனால் அவங்க ஃபில் பண்ணது 22,300 பாண்ட்ஸ். அதாவது இவங்க ஃபில் பண்ணியிருக்க ஃபியூல் வந்து 11,150 கேஜி மட்டும்தான். இதனால தான் அவங்க பாதி தூரம் போனோடனே இன்ஜின் மொத்தமாக ட்ரை ஆகிருக்கு. காரணமாக தான் அந்த ஃப்ளைட்டில் அந்த ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு. இவங்க இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த லெஃப்ட் சைடு இன்ஜின் மொத்தமாக பிளாஸ்ட் ஆகுது. இப்போது அந்த ஃப்ளைட்டில் ஒரே ஒரு இன்ஜின் மட்டும்தான் இருக்குது. உடனே பைலட் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் ஏதாவது ஏர்போர்ட் இருக்கான்னு பாரு, விசாரித்து அங்கே காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் உடனே பக்கத்தில் எங்கேயாவது ஏர்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வினிபிக் ஏர்போர்ட் கிடைக்குது. உடனே வினிபிக் ஏர்போர்ட்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் போரிங் 767 பேசுகிறோம், இந்த மாதிரி எங்கள் ஃப்ளைட்டில் இருந்த ஒரு இன்ஜின் பிளாஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் ரொம்ப அவசரமாக உங்கள் ஏர்போர்ட்டில் தரையிறங்கணும், அதுக்கான ஃபெசிலிட்டிஸை எங்களுக்கு பண்ணி தருவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வினிபிக் ஏர்போர்ட்டில் இருக்கவங்களும் உடனே மெடிக்கல் டீம், ரெஸ்கியூ டீம், ஃபயர் இன்ஜின்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டுறாங்க. எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. இப்படி இவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டோட ரைட் சைடு இன்ஜினும் பிளாஸ்ட் ஆகுது. இப்போது இந்த ஃப்ளைட்டில் இன்ஜின்ஸே கிடையாது. ஆனால் இந்த ஃப்ளைட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, இந்த ஃப்ளைட்டோட அடியில் ஒரு டர்பைன் இருக்குது. இந்த டர்பைன் சூடான வரக்கூடிய காற்றை அப்படியே உள்வாங்கி அதை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும். இந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு இந்த ஃப்ளைட்டை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். இதை வச்சு தான் இந்த ஃப்ளைட்டை கேப்டன் ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போது என்ன சொல்கிறாருன்னா, வினிபிக் ஏர்போர்ட் வரைக்கும் நம்மளால் இந்த டர்பைனை வச்சு போக முடியுமா பைலட் கேட்குறாரு. அதுக்கு ஃபஸ்ட் ஆஃபீஸர் உடனே ஃப்ளைட்டோட வேகத்தையும் ஃப்ளைட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும் அப்படின்றதையும் கேல்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் ஃப்ளைட்டோட ஆட்டிடியூடை மட்டும்தான் கேல்குலேட் பண்ண முடிஞ்சுது. அதை வச்சு அவர் என்ன சொன்னார்னா, வினிபிக் ஏர்போர்ட் வரைக்கும் இந்த ஃப்ளைட் பறக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு உடனே பைலட் என்ன சொன்னாங்கன்னா, திரும்பி வினிபிக் ஏர்போர்ட்டுக்கு கால் பண்ணு, அங்கே உங்களோட நியராக
ரொம்ப பக்கத்தில் ஏதாவது ஏர்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் திரும்பி வினிபிக் ஏர்போர்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணுறாரு. காண்டாக்ட் பண்ணி எங்கள் ஃப்ளைட்லேருந்து இன்னொரு இன்ஜினுமே பிளாஸ்ட் ஆகிடுச்சு, எங்களால் வினிபிக் ஏர்போர்ட் வரைக்கும் வர முடியாது, அதனால் உங்களுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஏர்போர்ட் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது வினிபிக் ஏர்போர்ட்டில் இருக்க ஒரு கண்ட்ரோலர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் கிம்லி ராயல் கெனடியன் ஏர்போர்ட் ஒன்று இருக்குது, அங்கே போய் வேணால் தரையிறங்கிக்கோங்க. அந்த ஏர்போர்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கைவிடப்பட்டது, அதனால் நீங்கள் எங்கேயாவது போய் க்ரஷ் ஆனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வராது, நான் வேணால் மெடிக்கல் டீமை அங்கே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நம்ம அங்கேயே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசஞ்சர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதை கேட்டு பேசஞ்சர்ஸும் கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. உடனே அந்த கிமிலி கீழே இருக்கக்கூடிய ராயல் கெனடியன் ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்டை செலுத்துகிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, ஃப்ளைட்டு இயங்குறதுக்கான எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கறதே டர்பைன். இப்போ ஃப்ளைட்டோட வேகத்தை குறைச்சிட்டாங்கன்னா டர்பைன் சுற்றுறது நின்று போயிடும். அப்படி நின்றுடுச்சுன்னா ஃப்ளைட் பறக்காது. இதனால் எப்படி இதை கொண்டு போகணும், இதே வேகத்தில் கொண்டு போகணும், கரெக்டாக தரையிறக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய சேலஞ்ச் பைலட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. ஆனால் நம்ம பைலட் ராபர்ட் பேர்சன் கிளைடர் பிளேனை ஓட்டுறதுல ரொம்ப பெரிய டேலண்ட் உள்ளவர். இவர் கிளைடர் பிளேனை கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டி கரெக்டாக செங்குத்தாக வந்து கரெக்டாக லேண்ட் பண்ணியிருக்காரு. இதனால் இந்த ஃப்ளைட்டையும் இவரால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரம்பினாங்க. அதே மாதிரி ராபர்ட் பேர்சனும் ஓகே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டை அதே வேகத்தில் செலுத்தவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃப்ளைட் கிமிலி ஏர்போர்ட்டை நெருங்குது. அப்போ நெருங்கிட்டு இருக்கும்போது ஃப்ளைட் ஏர்போர்ட்டுக்கிட்ட நெருங்க பைலட்டுக்கு இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்து. அது என்னென்னா, அந்த ஏர்போர்ட் ஒரு ரேஸ் ட்ராக்காக மாறி இருக்குது. அந்த ட்ராக்கில் இப்போ மிகப்பெரிய ஒரு ரேஸ் நடந்துட்டுருக்கு. அந்த ரேஸை பார்க்க அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. இதை பார்த்து கேப்டன் இன்னும் அதிர்ந்து போகிறாரு. எப்படி நம்ம இந்த இடத்துல தரையிறங்குறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு கிட்டத்தட்ட இறங்கிட்டாங்க. இப்போது திருப்பி நம்மளால் மேலே எடுக்க முடியாது, ஃப்ளைட்டை மேலே டேக் ஓவர் பண்ண முடியாது, அதனால இங்கே தான் நம்ம தரையிறங்கணும், யாருக்கும் எதுவும் ஆகாமல் தரையிறக்கணும்னு சொல்லிட்டு அந்த யோசனையிலேயே தரையிறக்குறாங்க. ஃப்ளைட்டோட ஷேடோ அங்கேருந்த மக்களோட மேலே விழுவுது. இதை பார்த்து அங்கேருந்த மக்கள் பயங்கரமாக அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃப்ளைட்டும் ரேஸ் ட்ராக்கில் கரெக்டாக வந்து இறங்குது. ஆனால் ரொம்ப வேகமாக வந்து லேண்ட் ஆனதுனால ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லேண்டிங் வீல் உடையுது. அதனால அவங்களோட ஃப்ளைட்டோட முன்பாகம் தரையில் தேய்ச்ச மாதிரியே போகுது. அந்த இடத்துல முன்னாடி நிறைய கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பைலட் இன்னொரு விஷயத்தை பார்க்குறாரு. அந்த ரேஸ் ட்ராக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க. அந்த பிரிட்ஜுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டேஜில் அந்த நாட்டோட பிரசிடெண்ட் இருக்கார். இப்போது இந்த ஃப்ளைட்டு போய் அந்த ஸ்டேஜில் மோடிச்சுன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயத்தோடைய ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃப்ளைட் கீழே தேஞ்சிக்கிட்டே போகிறதுனால ஃப்ளைட்டோட வேகம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. இந்த நேரத்தை பயன்படுத்தி பைலட் அந்த செகண்ட் இருக்கக்கூடிய மற்ற வீல்களுக்கு கரெக்டாக பிரேக்கிங்கை அப்ளை பண்ணுறாரு. இதனால ஃப்ளைட் அந்த ஸ்டேஜுக்கு 10 மீட்டர் முன்னாடியே நின்று போகுது. இதனால் அங்கேருந்த மக்களும் மற்ற அந்த ஸ்டேஜில் இருந்த மக்களும் எல்லாருமே இந்த பைலட்ஸை ரொம்ப பாராட்டுறாங்க. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்ளைட்டில் வந்தவங்களும் சரி அங்கே இருந்த மக்களும் சரி யாருக்குமே பெரிய அளவு காயமே கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன காயம்தான். இதனால் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சதுனால அங்கே இருந்தவங்க எல்லாருமே இந்த 2 பைலட்டையும் ரொம்ப பாராட்டுறாங்க. இப்போ வந்து இவங்களோட கம்பெனி ஏர்ஃபோர்ஸ் வந்து இவங்கள கூப்பிட்றாங்க. இவங்கள கூப்பிட்டோன்னே இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 2 இன்ஜினுமே ஃபெயில்ட் ஆகி 17 நிமிஷத்தில் இந்த ஃப்ளைட்டை நம்ம லேண்ட் பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளை கண்டிப்பாக பாராட்ட தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஏர்லைன்ஸ் கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே 2 பேருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்திருந்தது. காரணம், அந்த ஏர்லைன்ஸ் கம்பெனி 2 எம்பலப்பை இவங்க கையில் கொடுக்குறாங்க. அந்த எம்பலப்பில் பைலட்டை பதவியிறக்கம் பண்ணதுக்கான ஆர்டரும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணதுக்கான ஆர்டரும் இருக்குது. இதை பார்த்து 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகி அந்த கம்பெனிக்கிட்ட ஏன் எங்களை வந்து பதவி இறக்கம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் ஃப்ளைட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்டில் எவ்வளோ ஃபியூல் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கணும், அது பண்ண தவறிட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு 2 பேருமே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. உடனே அந்த ஏர்லைன்ஸ் கம்பெனி மேலே கேஸும் போடுறாங்க. அந்த கேஸும் விசாரிக்கப்படுது. அப்போது அந்த ஃபில் பண்ணவங்க மேலே தான் தப்புன்னு சொல்லி தீர்ப்பு வருது. உடனே இவங்களோட பதவியை இவங்களுக்கே திருப்பி தராங்க. இதனால் அங்கே இருக்க மக்களும் இவங்களை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. காரணம்,
ஏன்னா இவங்க வந்து அத்தனை பேர் உயிரை காப்பாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 41,000 அடியிலேருந்து படிப்படியாக ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்கி அவ்வளோ பேரோட உயிரை இவங்க காப்பாற்றிருக்காங்க. அதுக்காக அங்கே இருக்க மக்கள் இந்த தீர்ப்பை ரொம்ப வரவேற்றிருக்காங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேசிஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.